ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலேயும் இந்த அருமையான புத்தாண்டிலே தேவன் நம்மை கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தபடினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, இவைகளை பார்க்கிலும் நீ பெரிதான காரியங்களை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு நாத்தானை பார்த்த பொழுது, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை நான் கண்டேன், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். அப்பொழுது நாத்தான் கேட்ட காரியம் என்னவென்றால், ஆண்டவரே நீர் எப்படி அறிவீர் என்று சொன்ன பொழுது அவரை ராஜாவாக கண்டு கொண்டான், இஸ்ரவேலின் பிரபுவாக கண்டு கொண்டான். அப்படி அந்த ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது நாத்தான்வேலுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் என்னவென்றால், இவைகளை பார்க்கலும் நீ பெரிதான காரியத்தை காண்பாய் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பீஸ் அசம்பிளி ஆஃப் காட் ஊழியத்தில் ஆண்டவர் 50 ஆண்டு காலம் நடத்தி வந்ததற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். 1976ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி இப்பொழுது இருக்கிற இந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே 50 ஆண்டுகள் இந்த வருகிற இந்த 2026 கர்த்தர் கொண்டு வருவதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். ஆகவே கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே, கடந்த வருஷங்களிலே இதுவரைக்கும் இந்த ஊழியத்தின் மூலமாய் செய்த அந்த முந்தைய காரியங்களை விட, முன்னால் கர்த்தர் நடைபெற்ற மகத்தான காரியங்களை விட வரும் நாட்களிலே இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வதற்கு சித்தம் கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்படுகிறோம். அன்றைக்கு ஒரு அற்பமான ஒரு ஆரம்பமாக இருந்தது, இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெருக்கத்தை கர்த்தர் காண செய்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்படுகிறோம். எண்ணிக்கையிலே உயரவும், தரத்திலே உயரவும், ஜெபத்திலே வளரவும், அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்தில் வந்து ஆராதிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தாரே. இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொன்னது போல என்னை ஒரு மேன்மையான மனுஷனாக பார்த்து என்று சொல்வதற்கு இணையாக இந்த ஊழியத்தையும் கர்த்தர் இதுவரைக்கும் உயர்த்தி இந்த பாளையங்கோட்டை பட்டணத்தில், தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, தேசிய அளவிலே, உலக அளவிலே கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறோம். ஆகவே முந்தைய நாட்களிலே செய்த இந்த மகத்தான காரியத்தை விட வரும் நாட்களிலே மேன்மையான, மகிமையான பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் திட்டமிட்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை பார்க்கலும் பெரிதான காரியங்களை காண்பாய் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் சொன்னாரே, இதை போல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்பர் 1 அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். சங்கீதத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் பெரியவரும் அவர் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார் என்று சொல்லி 96ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு காரணம் என்னவென்றால், நாத்தானை பார்த்து சொன்னார், இவைகளிலும் பெரிதான காரியத்தை காண்பாய் என்று சொல்ல காரணம் அவர் பெரிய தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு யாத்திரா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, மிரியாம் கர்த்தரை பாடின பொழுது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரே பரிசுத்தத்தில் நீர் மிகுந்த மேன்மையானவர், அற்புதங்களை செய்வதில் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. ஆகவே கர்த்தர் பெரியவர் என்பதை அறிந்து கொள்வோம். ஏனால் அவர் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக, எப்பொழுது அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் என்றால், நாம் தேவனிடத்தில் திரும்பி வரும் பொழுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். இந்த புதிய வருஷத்தில் எவ்வளவு அதிகமாக ஆண்டவரிடத்தில் வர முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக வரும் பொழுது நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முந்தின நாட்கள் எப்படி இருந்தது என்று ஒரு பக்கம் நீங்கள் நினைத்தாலும், இந்த கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இவைகளை பார்க்கிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆபிரகாமின் காலத்தை விட ஈசாக்கின் காலம் பெரிதாக இருந்தது. ஈசாக்கின் காலத்தை விட யாக்கோபுடைய காலம் பெரிதாக இருந்தது. யாக்கோபின் காலத்தை விட வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவருக்கு மறுபெயர் இஸ்ரவேல் என்று சொல்லி பார்க்கணும். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போலவும், இரண்டாவது நான் அவனுக்கு லீலி புஷ்பத்தை போலவும் இருப்பேன். லீலி புஷ்பத்தை பற்றி சொல்லும் பொழுது உன்னதப்பாட்டு 2ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என்னுடைய குமாரத்தையும் இருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு முள்ளுகளுக்குள்ளே காணப்படுகிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம்.
பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த லீலி புஷ்பத்தின் மேல் அந்த முட்கள் காற்றினால் அடிகிற பொழுது, அந்த காற்று அதன் மேல் படும்போது அந்த மலர்கள் ஒருவேளை கிழிக்கப்படலாம், ஒருவேளை சேதப்படலாம். ஆனாலும் அப்படி சேதப்படுகிற பொழுது அந்த லீலி புஷ்பத்தோட ஒரு வாசனை, அது அவர்களை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். அநேகருக்கு அந்த வாசனை சுகந்தா இருக்கும். சில சமயங்களில் ஒருவேளை முட்களுக்குள்ளே முள்ளின் அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் அந்த முள்ளின் அனுபவத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார், கர்த்தர் உங்களுக்கு இரக்க செய்வார். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, என் சரீரத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்படுகிறது, அந்த முள் என்னை வேதனைப்படுத்துகிறது, என்னை துக்கப்படுத்துகிறது என்று சொல்லும் பொழுது அவன் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். இந்த நாளிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை ஒருவேளை முள்ளுகளுக்குள் காணப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருந்தாலும் அதனுடைய வாசனை சுகந்த வாசனையை மாறுவது போல உங்களுடைய வாழ்க்கையில சில முட்கள் இருக்கலாம். அவைகளின் மத்தியிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட உங்கள் மூலமாய் கர்த்தர் மலர செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த புது வருஷத்திலே முந்தின நாட்களை விட பிந்தின நாட்கள் அது மேன்மை உள்ள நாட்களாக, இந்த நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்களாக, அது பனியை போல, அது லீபனுடைய புஷ்பத்தை போல, அது லீபனுடைய மலையை போல வேர்விட்டு வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. யூதா வம்சத்தார் கீழே வேர்விட்டு மேலே கனி கொடுப்பார்கள். புது வருஷம் முந்திய கனிகளை விட பிந்திய நாட்களில் ஆவிக்குரிய கிருபைகளையும் ஆவிக்குரிய வரங்களையும் தந்து ஆவிக்குரிய பரிசுத்தத்தை தந்து நிச்சயமாகவே பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல இவைகளை பார்க்கலாம் பெரிதான காரியங்களை காண்போம், அவருக்கென்று அர்ப்பணிப்போம், ஊழியம் செய்வோம், அவருக்கென்று முழுமையுமாக ஒப்பு கொடுத்து புதிய காரியத்தை எதிர்பார்ப்போம். நிச்சயமாகவே இவைகளை பார்க்கலாம் பெரிதான காரியங்களை காண்பா என்று சொல்லி நாத்தான் எனக்கு சொன்னவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறார். நாம் அர்ப்பணிப்போம், விசுவாசிப்போம், தேவனுடைய மகத்தான காரியத்தை பெற்றுக்கொள்வோம். May God bless you.